ஓகே, ஸோ மில்லேனியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ். ஸோ எப்போ அச்சீவ் பண்ணணும்னா எந்த வருஷத்துக்குள்ள அவங்களோட டார்கெட்ஸ், அதாவது கோல்ஸ் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா 2015 ஸோ மில்லேனியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ், அதுல பேர்ல மில்லேனியம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 1000 இயர்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணும். ஸோ அப்போ ஒவ்வொரு கோலுமே இட் இஸ் நாட் ஈஸி டு அச்சீவ், ரைட்? கொஞ்சம் கொஞ்சமா தான் அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறதையுமே பார்த்தோம். அப்படி முக்கியமா இவங்க டார்கெட் பண்ணக்கூடிய கோல்ஸ் அப்படிங்கிறது 8, ரைட்? அததான் நம்ம மில்லேனியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த 8 கோல்ஸ் என்னலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாவர்ட்டியும் ஹங்கரும் இருக்கக்கூடாது, ரைட்? ரெண்டாவது எல்லாருக்கும் அடிப்படை கல்வி, ரைட்? அண்ட் தென் முக்கியமான மூணாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெண்டர் ஈக்வாலிட்டி அண்ட் எம்பவர் உமன். இப்போ நம்ம அடுத்து ஒரு கான்செப்ட் படிப்போம், ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா? ஒரு நாட்டோட growth டிட்டர்மைன் பண்ணக்கூடியதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுல முக்கியமான பங்கு ஜெண்டருக்கு இருக்கு, ரைட்? நீங்க அதை வந்து நீங்க முக்கியமா இதுல பாத்தீங்க அப்படின்னா மென் அண்ட் உமன் தான் கொடுத்துருக்காங்க, ரைட்? அதுக்கடுத்த ஜெண்டர் இருக்குது, இட் வாஸ் நாட் ரெஃபர்ட். அப்போ ஏன் அப்படின்னா ஆப்போசிட் ஜெண்டருக்கான ஈக்குவாலிட்டியே கொடுக்கப்படல, ரைட்? நிறைய கண்ட்ரீஸ்ல ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகாம இருக்கிறது. கண்ட்ரீஸ் லைக் ஆப்பிரிக்கா, ரைட்? அவங்க வந்து ஸ்டில் அந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல ரொம்ப லோ ரேங்க்ல இருக்கிறாங்க. அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு, ரைட்? ஒரு ப்ராப்பரான இன்டர்நெட் அக்சஸ் இருக்காது, இன்டர்நெட் அக்சஸ் அந்த பீப்புளுக்கு வந்து போய் சேர்ந்திருக்காது. அதே நேரத்துல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு பெருசா ரீச் ஆயிருக்காது. இன்னொன்னு கல்வி, ரைட்? எஜுகேஷன் அப்படிங்கிறது டீச்சர்ஸ் அவைலபிலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மி அந்த நாட்டுல. அப்போ படிக்கிறதுக்கு ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க, ஆனா சொல்லி கொடுக்கறதுக்கான ஆட்கள் இல்லை. அதுல இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உமன் எம்பவர்மெண்ட், லேக் ஆஃப் உமன் எம்பவர்மெண்ட். நிறைய உமன் வந்து என்ன பண்ணல, எஜுகேஷன் அட்டென்ட் பண்ணல. அதனால அவங்களால எந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்லயுமே கண்ட்ரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால எந்த விதமான இன்புட்டையும் கொடுக்க முடியல. சோ இது எல்லாமே எதுக்கு டிஃபிகல்ட்டியா அமையுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நாட்டோட ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ பாதிக்குது, ரைட்? அப்படியே அந்த நாடோட ரேங்க் அப்படிங்கிறது இறங்கி போயிடும். சோ பாருங்க, ஒரு உமன் எம்பவர்மெண்ட் ஆர் ஜெண்டர் ஈக்வாலிட்டி அப்படிங்கிறது எந்த மாதிரியான ஒரு குரூஷியல் ரோல் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும், ரைட்? 18 வயசுல கல்யாணம் பண்ணி கொடுக்குறதோ, 17 வயசுல கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீடே கதின்னு இருக்கிறது வந்து என்னது, இட்ஸ் நாட் ரெப்ரசென்டிங் ஜெண்டர் ஈக்வாலிட்டி, ரைட்? சோ எத்தனை பேர் வந்து உமனோட எஜுகேஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின். இப்ப நிறையவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு, பட் ஸ்டில் இன் வில்லேஜ் சைட், ரைட்? ரொம்ப இன்டீரியரா வில்லேஜ் சைட்ஸ்ல என்ன பண்றாங்க, எஜுகேஷனுக்கு கொடுக்குற காசை நம்ம என்ன பண்ணி வச்சுக்கலாம், அந்த பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு சேர்த்து வச்சுக்கலாம்னு திங்க் பண்றாங்க, ரைட்? அவளோட ஃபியூச்சர் கல்யாணம் அப்படிங்கறத டிட்டர்மைன் பண்ற சமயத்துல அந்த இடத்துலயே நம்ம என்ன பண்றோம், நம்மளோட நாட்டோட வளர்ச்சியுமே அதுல தடைப்படுது, ரைட்? சோ இதுவும் ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட் கோலா யுனைடெட் நேஷன்ஸ் வந்து டார்கெட் பண்றாங்க. தென் நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் ரெடியூஸ் சைல்டு மார்டலிட்டி. மார்டலிட்டினாலே டெத் ரேட், ரைட்? ஒரு சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்டில் பார்ன் பர்த் நடக்கும், ரைட்? குழந்தை பிறந்து இறக்கும், இல்லைன்னா பிறக்கும் போதே இறந்து பிறக்கும். இதே மாதிரி பிரெக்னன்சி அந்த லேபர்ல வந்து நிறைய உமன் இறந்து போவாங்க. சரி, அதுதான் அது எல்லாமே ஒரு விதமான டிஃபிகல்ட்டி தான், ரைட்? ஹெல்த்தை பாதிக்குது. ஸோ ஒரு நாட்டுல இருக்கக்கூடிய பீப்புளோட ஹெல்த்தை பாதிக்கப்படுற மாதிரி இருக்கிற போது ஆட்டோமேட்டிக்கா அந்த கண்ட்ரியோட குரோத்துமே டவுன் ஆகும், ரைட்? ஸோ அப்ப அதையும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, சைல்டோட டெத் ரேட்டை கம்மி பண்ணணும், அதே மாதிரி மேட்டர்னல் ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதையுமே அவங்களோட கோலா எடுக்கிறாங்க. தென் ஹெல்த், அதே இதுலதான் டிசீஸும் வரும், ரைட்? அதிகமான டிசீஸ் லைக் டியூபர்குலோசிஸ், ஜாண்டிஸ், இதெல்லாம் ஒரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபீவர்ஸ்க்கு கூட இறந்து போற கொடூரம்லாம் இருந்திருக்கு. அதுல ஒரு முக்கியமான நோய் அப்படின்னு பாத்தீங்கன்னா HIV. சரியான விழிப்புணர்வு இல்லாம இந்த மாதிரி நோய் வந்து பரவுது அப்படின்னு சொல்றாங்க. சோ இத வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அதான் ஒரு கோலா பிக்ஸ் பண்றாங்க. தென் என்ஷூர் என்வாயர்மெண்டல் சஸ்டைனபிலிட்டி, நம்ம வாழக்கூடிய இடம், சரிங்களா? சோ அத 2000 எப்படி இருந்தது, 2010 எப்படி இருந்தது, தென் 2020 அண்ட் அட் பிரசன்ட் 2024,
ரைட்? என்வாயர்மெண்ட் எப்படி இருந்ததுங்கிறத நம்ம இப்ப நீங்க ஆலங்குளம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க திருநெல்வேலி ஏரியாவா இருந்தீங்க அப்படின்னா, திருநெல்வேலியில இருந்து தென்காசி வர ரூட்ல பாத்தீங்க அப்படின்னா ஆலங்குளத்துல 2 சைடும் அவ்வளவு அழகா மரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பல வருஷம் அந்த மரம்லாம் இருந்திருக்கும். சரி, நம்ம தாத்தாவோட தாத்தா இருக்கிற காலகட்டத்துல இருந்து சின்ன சின்ன மரம் அப்பெல்லாம் சின்னதா இருந்திருக்கும். இப்ப அவ்வளவு பெரிய மரத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, கம்ப்ளீட்டா கடவுள் பண்ணிட்டாங்க. எல்லாத்தையும் இடிச்சு தள்ளிட்டு என்ன பண்றாங்க, இப்போ நாங்க வந்து நேஷனல் ஹைவே வந்து பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ரோட போடுறாங்க. ரைட்? அந்த ரோட்டையும் இன்னும் போட்டு முடிக்கல, அதுக்கு இன்னும் பல வருஷம் ஆகணும்னு சொல்றாங்க. ரைட்? சோ மரத்தை வெட்டியாச்சு. மரத்தை நட்டுருக்காங்களா? எத்தனை நூத்துக்கணக்கான மரத்தை வெட்டி இருக்கிறாங்க. ரைட்? அப்போ அதுல ஒரு மரம் கூட நடாத பட்சத்துல நம்ம என்வாயர்மெண்ட்டுக்கு நம்ம பண்றது வந்து ரொம்ப பெரிய அநீதி. அப்போ அதை என்ன பண்ணுவோம், இப்ப பாருங்க, நார்மல் டெம்பரேச்சரை விட எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சரால இப்ப சஃபர் ஆகுது. ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்றோமோ என்வாயர்மெண்ட் நமக்கு அதை திருப்பி கொடுக்கும். ரைட்? சோ எக்ஸ்ட்ரீம் ஹீட்டால என்ன ஸ்கின் டிசீசஸ் வருது. ரைட்? அண்ட் பாடியோட வாட்டர் லெவல் வந்து லோ ஆகுது. ரைட்? இந்த மாதிரி we are still facing so many issues, diseases, இது மூலமா நோய்கள் வரும். ரைட்? சோ என்வாயர்மெண்ட் சஸ்டைனபிலிட்டி இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ரைட்? இப்பவுமே இப்படி இருக்கு அப்படின்னா அடுத்து நம்ம பிள்ளைங்க, அந்த பிள்ளைங்களோட பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட காலகட்டத்துல போகும்போது என்வாயர்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு கேள்விக்குறியா மாறிடும். ரைட்? பிளான்ஸ் அப்படிங்கறத அந்த பிள்ளைங்க எப்படி தெரிஞ்சுப்பாங்க, வீட்டுல ஒரு சின்ன ரூம்லயோ இல்லைன்னா வீட்டு வாசலையோ வைக்கக்கூடிய ஒரு அழகுக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னு தான் திங்க் பண்ணுவாங்க. ரைட்? அதோட முக்கியத்துவம் தெரியாது. ரைட்? ஏன்னா அதுல எந்த ஒரு பறவையும் வந்து கூடு கட்டி இருக்க போறது கிடையாது. ரைட்? வீட்டுல டெக்கரேட்டிவா வைக்கிறதுக்கான பிளான்ஸ்ல. சோ ஆல் சச் திங் இஸ் அ வெரி பிக் இஷ்யூ. ரைட்? தென் அடுத்து பாருங்க, டெவலப் அ குளோபல் பார்ட்னர்ஷிப் ஃபார் டெவலப்மெண்ட். எப்ப நீயும் முன்னேற நானும் முன்னேறேன். சரிங்களா? ஏதோ ஒரு விசேஷம்னா நம்ம என்ன பண்றோம், பொங்கலா நம்ம வீட்டுல பண்ண சக்கரை பொங்கலா பக்கத்துல கொடுக்குறோம், பக்கத்து வீட்டுல இருக்கிற சக்கரை பொங்கலா நம்ம சாப்பிட்டுக்கிறோம். இதுதான் வந்து குளோபல் பார்ட்னர்ஷிப். நான் உனக்கு ஏதாவது கொடுக்குறேன், நீ எனக்கு என்ன பண்ணுவோம், உங்ககிட்ட இருக்க பெஸ்ட் என்கிட்ட கொடு. சோ இந்த மாதிரி ஒரு பார்ட்னர்ஷிப்ல நேஷன்ஸ் எல்லாமே முன்னேறணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க. சோ தீஸ் ஆர் ஆல் த 8 மில்லினியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ். இதை நீங்க கீவேர்ட் மாதிரி ஏதாவது பிளான் பண்ணி படிச்சுக்கோங்க. பிகாஸ் எக்ஸாக்டா கேட்பான். ரைட்? இதுல எது இல்ல எது இருக்கு அப்படிங்கிற மாதிரி எக்ஸாக்டா கேட்பான். அதுவும் அவன் என்ன பண்ணுவான், நம்புற மாதிரியே கேட்பான். சரியா? இது இருக்க வாய்ப்பு இருக்கே அப்படிங்கிற மாதிரி நம்ம திங்க் பண்ணுவோம். ஸோ அதனாலதான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி அதை நான் சொல்றேன். ஏன்னா இல்லைன்னா ரீட் பண்ணாலே உங்களுக்கு தெரியும், இதுக்கு எதுக்குப்பா இவ்வளவு எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னா, இந்த ஒரு ஏதோ ஒரு கதை சொன்னாங்களே மேடம் அப்படிங்கிற மாதிரி நீங்க திங்க் பண்ணுவீங்க. ரைட்? ஸோ தட்ஸ் வை எதுவுமே வந்து சும்மா கிடையாது. ரைட்? ஒரு ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்னா ஆப்வியஸ்லி ஏதோ ஒரு விஷயம் உங்க மைண்ட்ல போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான். எக்ஸாக்டா படிங்க அந்த 8 மில்லினியம் டெவலப்மெண்ட். இப்போ எம்டிஜி ரிப்போர்ட்ஸ், மில்லினியம் டெவலப்மெண்ட் கோல் ரிப்போர்ட்ஸ். ரைட்? டார்கெட் பண்ணியாச்சு. 2015ல நம்ம அப்படி என்ன அச்சீவ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண போறாங்க, அதுக்கு ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணிருக்காங்க. என்னெல்லாம் நம்ம அச்சீவ் பண்ணிருக்கோம் பாக்கலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்க, பாவர்ட்டி கம்மியாயிருக்குன்னு சொல்றாங்க. சரிங்களா? கம்மி தாங்க ஆயிருக்கு, அப்படியே போல கம்ப்ளீட்டா பாவர்ட்டியே இல்லாத நாடா நம்ம இப்பொழுது மாறல. So decrease in number of poverty stricken population by more than a half. கிட்டத்தட்ட பாதி அளவுக்கு பாவர்ட்டி அப்படிங்கிறது வந்து நாட்டுல குறைஞ்சிருக்குது. சரிங்களா? இட்ஸ் நாட் ஓன்லி ஒன் பர்டிகுலர் கண்ட்ரி. ரைட்? குளோபல் லெவல்ல பாதி அளவுக்கு பாவர்ட்டி கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தென் decline in proportion of undernourished people in the developing regions by almost half. ரைட்? ஊட்டச்சத்து குறைபாடு. ரைட்? அதால சஃபர் ஆகக்கூடிய மக்களோட இதுவுமே கம்மியா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. தென் இன்க்ரீஸ் இன் பிரைமரி ஸ்கூல் என்ரோல்மெண்ட் ரேட். ரைட்? அதுக்கு முக்கியமான காரணம் என்ன, மதிய உணவு திட்டம்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இப்ப காலை உணவு திட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்திருக்கிறாங்க. சோ சாப்பாடுக்கே வழி இல்லாம தன்னோட குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியாதவங்க என்ன பண்றாங்க, சரி ஸ்கூல்ல போய் சேர்த்தாவது அந்த பிள்ளை ஒரு 2 நேரம் சாப்பிடும், இல்ல ஒரு நேரம் சாப்பிடும், அதுக்கு ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, கொண்டு போய் சேர்த்து விடுறாங்க. சோ இது எதுக்கு பெனிஃபிட் ஆயிருது, பிரைமரி ஸ்கூல்ல தான் அந்த மாதிரி சத்துணவு அப்படிங்கறது வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க ஃபர்ஸ்ட். இப்ப அதை அடுத்தடுத்து செகண்டரின்னு எல்லாத்துக்குமே கொடுக்குறாங்க. சோ அப்ப பிரைமரி ஸ்கூலோட என்ரோல்மெண்ட் அப்படிங்கிறது அந்த இடத்துல ஜாஸ்தி ஆகுது. சோ ஒரு பிளான் பண்றாங்க, அது மூலமா அந்த கோலை அச்சீவ் பண்றாங்க. ரைட்? சோ பிரைமரி ஸ்கூல் என்ரோல்மெண்ட் ரேட் வந்து கிட்டத்தட்ட 91% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தென்
இன்க்ரீஸ் இன் என்ரோல்மெண்ட் ஆஃப் ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ். அதுவும் ஒரு முக்கியமான ஒரு இந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் 2000 2K கட்டாயம் சொல்லணும். அதுக்கு முன்னாடி வந்து ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸோட என்ரோல்மெண்ட் எப்படி இருந்ததுன்னு நமக்கு தெரியாது. பட் ஆஃப்டர் 2000 ரைட் ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸோட என்ரோல்மெண்ட் வந்து அதிகமாயிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் மில்லேனியம் டெவலப்மெண்ட் கோல் அப்படின்னு சொல்றாங்க. தென் ஹெச்ஐவி அண்ட் எய்ட்ஸ் ரைட் இதுக்கான ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது மட்டும் கிடையாது, மலேரியா, டியூபர்குலோசிஸ், ஸோ இந்த மாதிரி டிசீசஸோட ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டிஸை இன்க்ரீஸ் பண்றாங்க. அடுத்து பாருங்க, அண்டர் 5 மார்டலிட்டி ரேட். குழந்தைங்க 5 வயசுக்குள்ள சில நோயால பாதிக்கப்பட்டு இறந்து போயிடுவாங்க. ரைட், இப்போ நீங்க உங்க ஃபேமிலியிலே நீங்க கேட்கலாம், சரியா, அம்மாவோட பிறந்தவங்களோ இல்ல அப்பாவோட பிறந்தவங்களோ சின்ன வயசுலயே தவறி இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கதை கேட்பீங்க. அதுக்கு ரீசன் என்னன்னா, அந்த மாதிரி காலத்துல ஏதோ மலேரியாவோ ஜாண்டிஸோ ஒரு நோய் தாக்குச்சு அப்படின்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் கிடையாது. ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் இல்லாத போது 5 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைங்க ஈஸியா பாதிக்கப்பட்டு இறந்து போறதுக்கான வாய்ப்பு உண்டு. சோ இப்ப ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் இன்க்ரீஸ் பண்ற சமயத்துல ஆட்டோமேட்டிக்கா மார்டலிட்டி ரேட் அப்படிங்கிறது ரெடியூஸ் ஆகுது, கிட்டத்தட்ட ஹாஃபா ரெடியூஸ் ஆயிருக்குது. தென் மேட்டர்னல் மார்டலிட்டி ரேட் ரைட் 45% ரெடியூஸ் ஆயிருக்குது. தென் பெட்டர் அக்சஸ் டு சோர்ஸ் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர் ரைட். யா, ஸோ ட்ரிங்கிங் வாட்டரோட அக்சஸ் வந்து ரொம்பவே டெவலப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ல இருந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இட் இஸ் அன் ஏஜென்சி. யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஆர்கனைசேஷன் ரைட். அவங்க என்ன பண்றாங்க, தே பிளான் எவ்ரிதிங். அதை நம்ம பார்த்து லேட்டா பார்ப்போம். அந்த யுனைடெட் நேஷன்ஸ்னா என்ன, யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமோட மோட்டிவ் என்ன அப்படிங்கிறதுமே அடுத்தடுத்த ஸ்லைட்ஸ்ல இருக்கு. வில் see that ரைட். ஸோ ட்ரிங்கிங் வாட்டர், வாட் யூ திங்க் அபவுட் ட்ரிங்கிங் வாட்டர்ப்பா? என்ன மாதிரியான ட்ரிங்கிங் வாட்டர் நீங்க குடிக்கிறீங்க? டைரக்டா பைப்ல இருந்து வரக்கூடிய தண்ணி குடிக்கிறீங்களா, இல்லைன்னா ஆரோ வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்பரேட்ல ஒரு விஷயம் இருக்குது, அத குடிக்கிறீங்களா? which is healthy? பைப் வாட்டர் தான் குடிக்கிறீங்க, பரவாயில்ல. ஓகே, நார்மல் வாட்டர் தான் குடிக்கிறீங்க, பரவாயில்ல, குட். சோ ஒரு காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா காலகட்டம் என்ன, ஒரு 10 years பேக் ஆரோ வாட்டர் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு ஃபேமஸான டேர்ம். ஸ்டில் நவ் இப்ப வரைக்கும் நிறைய பேர் வந்து அதை வந்து வாட்டரை நாங்க பியூரிஃபை பண்ணி குடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஆரோ வாட்டரை வந்து ப்ரிஃபர் பண்ணி குடிக்கிறாங்க. ஆனா நார்மல் பைப் வாட்டர்ல பாத்தீங்க அப்படின்னா அதோட pH வேல்யூ ஜாஸ்தி, நார்மலா இருக்கும். நீங்க வந்து அந்த ஆரோல போயிட்டு அதை நாங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம், அதுல இருக்கக்கூடிய கண்டாமினேட்டட் திங்ஸ் வந்து நாங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம் பண்ணும்போது அதோட pH வேல்யூ ஆட்டோமேட்டிக்கா ரெடியூஸ் ஆகும். இப்போ பாருங்க, 30 வயசு இல்லைன்னா 35 வயசு மேக்சிமம் 35ல இருந்து 40 இயர்ஸ்குள்ளேயே சில பேருக்கு மெனோபாஸ் வரும். அப்படி இல்லைன்னா சில பேருக்கு போன் இஷ்யூஸ், உமன் பர்டிகுலரா போன் இஷ்யூஸ் இருக்கும். அண்ட் அது போக ஏர்லியா அவங்களுக்கு லங்ஸ் ரிலேட்டட் டிசீஸோ இல்ல கிட்னி ரிலேட்டட் டிசீஸோ வருது ரைட். இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆரோ வாட்டர் ஒன் ஆஃப் த ரீசன் அப்படின்னு சொல்றாங்க. சரி, நான் பெரிய பாலிடிக்ஸ் பேசுறேன், ஓகே, பட் இது வந்து இருக்கிற விஷயத்தான் நான் சொல்றேன், சரிங்களா. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்மல் ட்ரிங்கிங் வாட்டர்ல நம்ம கன்சியூம் பண்ற சமயத்துல நம்ம உடம்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ராப்பரான இம்யூனிட்டி இருக்கும், சரிங்களா. சோ இப்ப நீங்க நான் கண்டாமினேட்டட் வாட்டர் நம்ம குடிக்க போறது இல்லை, நார்மல் வாட்டர் நம்ம குடிக்கிறோம். சோ அதுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஏதோ ஒரு பார்ட்டிகல்ஸோ ஏதோ ஒண்ணு இருக்கும்போது நம்ம பாடியே அதை காம்பேட் பண்ணும், சரி, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இம்யூனிட்டியே அதை காம்பேட் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா அந்த ப்ராசஸ் வந்து நம்ம பாடி பார்த்துக்கும். இப்போ செத்து போன வாட்டர் அது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதுல இருக்கக்கூடிய சத்து எல்லாத்தையும் நீக்கின அந்த ஆரோ வாட்டர் நீங்க கன்சியூம் பண்ணும்போது இம்யூனிட்டி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த இம்யூனிட்டிக்கு வேலையே கிடையாது ரைட். ஏன்னா அதுல ஆல்ரெடி நீங்க கன்சியூம் பண்றதே ஒண்ணும் இல்லாத வாட்டர் தான். அப்போ இம்யூனிட்டிக்கு வேலை இல்லாத சமயத்துல ஆட்டோமேட்டிக்கா நம்ம பாடியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாடி பார்ட்ஸுமே அஃபெக்ட் ஆகும். that leads to so many diseases, particularly bone related diseases, சரிங்களா. அப்ப நீங்க தண்ணி குடிக்கும் போது சுத்தமான தண்ணி ஆரோ வாட்டர்ங்கிறத நீங்க பிலீவ் பண்றீங்க அப்படின்னா அது கிடையாது, இட் இஸ் அ மித் ரைட். அதை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அதுக்காக தான் இப்ப நான் சொன்னேன். ஸோ பெட்டர் அக்சஸ் டு சோர்ஸ் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர். இப்ப பாத்தீங்கன்னா ஃபியூ இயர்ஸ் பேக் தண்ணி வந்து சில கிராமங்கள்ல 10 நாளுக்கோ 15 நாளுக்கோ வராம இருக்கும், ஏன் சில சமயம் 1 மாசத்துக்கு கூட வராம இருக்கும், சரிங்களா. அப்படி வர சமயத்துல என்ன பண்ணுவாங்க, கோலாகலம் திருவிழா மாதிரி இருக்கும்,
சரிங்களா? தண்ணியை பிடிக்கிறது, இது பண்றது அதுன்றதுன்ட்டு. பட் நம்ம ஈஸியா என்ன பண்ணுவோம், வாட்டரை பல்லு தேய்க்கும் போது என்ன பண்ணுவோம், நம்ம பல்லு தேய்ச்சி முடிக்கிற 3 நிமிஷத்துக்கு பைப்பு திறந்து வச்சுட்டே என்ன பண்ணுவோம், பல்லு தேய்ப்போம். ரைட்? இல்லைன்னா இன்னொன்னு ரொம்ப ஜாலின்னு நினைச்சிட்டு நம்ம பண்ணக்கூடிய பர்த்டே பார்ட்டிஸ், கேக்க மூஞ்சிலே ஆப்புவோம். சரிங்களா? மூஞ்சில ஆப்பிட்டு அதை கழுவுறதுக்கு 4 லிட்டர் வாட்டர். எந்த மாதிரி நம்ம படிச்சவங்க, ரைட், எதெல்லாமோ பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி வி ஆர் வேஸ்டிங் அவர் ரிசோர்சஸ். இதை நம்ம வந்து உணர்றதே கிடையாது. என்னைக்கோ ஒரு நாள் தானேப்பா, உன் கூட்டத்துல இருக்கிற நீ 10 ஃப்ரெண்ட் வச்சிருந்தேன்னா 10 பேருக்கு 10 நாள்ல உனக்கு வந்து பர்த்டே வரும். ரைட்? ஆப்வியஸா அதுக்கப்புறம் ரிலேட்டிவ்ல யாராவது ஒருத்தவங்களுக்கு பிறந்த நாள் வரும். அப்படியே நீ சொன்னேன்னா 30 நாள்ல 30 பேருக்கு யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு பர்த்டே இருந்துட்டே தான். ரைட்? ஆப்வியஸ்லி வி ஆர் கம்ப்ளீட்லி கில்லிங் ஆர் ரிசோர்சஸ். ஸோ அதையுமே கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. பண்ண வேண்டாம்ங்கிறது இல்ல, கொஞ்சம் நம்ம குறைச்சிக்கலாம். ஓகே, கமிங் பேக் டு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். ரைட்? ஸோ மில்லேனியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ் சக்சஸ் ஆயிடுச்சு, ரிப்போர்ட் எல்லாம் பார்த்தோம், இப்பதான் படிச்சோம். ரைட்? நிறைய விஷயத்துல நம்ம டார்கெட்ஸை ஓரளவுக்கு அச்சீவ் பண்ணியாச்சு. சரிங்களா? குளோபலா. ஸோ இப்போ இந்த மில்லேனியம் டெவலப்மெண்ட் கோல்ஸை அடிப்படையா வச்சு இன்னொன்னு என்ன கொண்டு வராங்க, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வராங்க. இதை எப்படி நம்ம சக்சஸ்ஃபுல் ஆக்கணுமோ அதே மாதிரி மில்லேனியம் டெவலப்மெண்ட் கோல்ஸையும் நம்ம சக்சஸ் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. இப்ப இவங்களோட குளோபல் கோல்ஸ் பாருங்க, 17 கோல்ஸ் உண்டு. சரிங்களா? அதுல நம்ம சில விஷயங்களை பார்க்கலாம். எண்டிங் பாவர்ட்டிய பாதியில குறைச்சாச்சு. ஆனா நம்மளோட சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் என்ன, பாவர்ட்டியே இல்லாத நாடா உலகமா மாறணும். ப்ரொடெக்டிங் த பிளானட். இப்ப நான் இவ்வளவு நேரம் பேசினது நான் ஹியூமனை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக நான் வாட்டரை பத்தி பேசினேன். நம்ம பாதுகாத்துக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா வி ஆர் ப்ரொடெக்டிங் த பிளானட். ரைட்? கொஞ்சம் நம்ம மேல அக்கறை வரும்போது ஆப்வியஸா என்வாயர்மெண்ட் மேல நமக்கு கொஞ்சம் அக்கறை வரும். என்வாயர்மெண்ட்டை காப்பாற்றும் போது ஆப்வியஸ்லி யூ ஆர் ப்ரொடெக்டிங் த பிளானட். ரைட்? ஸோ ப்ரொடெக்டிங் த பிளானட் வில் பி த நெக்ஸ்ட். Then the third is ensuring peace and prosperity to everyone. ரைட்? எல்லா நாட்டிலையும் பீஸ் அண்ட் அதே சமயத்துல ப்ராஸ்பெரிட்டி. ஸோ இதையும் என்ஷூர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸோட டார்கெட். சரிங்களா? ஸோ இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலை 2016ல என்ன பண்றாங்க, சாரி 2016ல இட் கேம் இன்டு எஃபெக்ட்ஸ். அண்ட் அவங்களோட டார்கெட்ஸ் எல்லாத்தையும் எப்பக்குள்ள அச்சீவ் பண்ணணுமா, 2030க்குள்ள அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் மோர் தேன் 170 கண்ட்ரீஸ்ல இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படிங்கிறது சென்றடையணும் அப்படிங்கிறது அவங்களோட கோல். சரிங்களா? பாருங்க, 17 கோல்ஸ் இருக்கு. அண்ட் அந்த 17 கோல்ஸ் மூலமா நம்ம 169 டிஃப்ரெண்ட் டார்கெட்ஸை அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறதையுமே பிலீவ் பண்றாங்க. ஸோ 2016ல சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் வந்து came into effect. அப்ப மில்லேனியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ் எப்போ எண்ட் ஆயிருக்கும், 2015. வெரி குட். 2015ல மில்லேனியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ் எண்ட் ஆயிடுச்சு. சரிங்களா? டார்கெட் அடுத்த வருஷமே என்ன பண்றாங்க, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் கொண்டு வராங்க. கீப் இட் இன் மைண்ட். So what all are the 17 sustainable development goals? So we'll see one by one. பாருங்க, ஃபர்ஸ்ட் அரைச்சமாவே அரைப்போமா தான், நோ பாவர்ட்டி. ஓகே, பை 2030ல இது வந்து எப்படி இருக்கு தெரியுமா, இந்தியாவை வந்து வல்லரசு நாடாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன் மை ஸ்கூலிங், ரைட், எந்த வருஷத்தை சொன்னாங்க, 2020 நினைக்கிறேன், 2019 நினைக்கிறேன். வாட் 2020 தானா, 2020 அப்படின்னாங்க. அப்புறம் சரி ஒரு 2 வருஷம் நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் படிக்கும், 2022 அப்படின்னாங்க. சரிங்களா? இதேதான் நம்ம அம்மா காலத்திலயும் இருந்திருக்கோம், அதுக்கப்புறம் நம்மளோட பாட்டி காலத்திலயும் இருந்திருக்கும், வல்லரசாகணும். அதே மாதிரிதான். சரியா? நோ பாவர்ட்டி இன் ஆல் இட்ஸ் மீன்ஸ் பை 2030. ரைட்? So how it is possible? Do you think it is possible? You know, இன்னைக்கு மார்னிங் I have seen a news. Google Ads அப்படிங்கறது வந்து பொதுவா கேள்விப்பட்டிருப்பீங்க, ப்ரொமோஷனுக்காக யூஸ் பண்ணக்கூடியது, அட்வர்டைஸ்மெண்ட். இதுல ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி மட்டும், அதாவது மொத்தமா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாருமே சேர்ந்து, நம்ம இந்தியால இல்ல, என்னென்ன பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்கோ அவங்க எல்லாருமே ஆடுக்காக மட்டும் 300 crores ஸ்பெண்ட் பண்ணாங்களாம். ஒன்லி ஃபார் ஆட். ஹவு மச்? 300 crores.
யூ திங்க் 300 crores யாரோட அமௌண்ட் அப்படிங்கறத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் அதுல ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் அ ஸ்பெசிபிக் பார்ட்டி ஹியர். ஒரு மேஜர் பார்ட்டின்னு வச்சுக்கோங்களேன். தே ஹாவ் ஸ்பெண்ட் அரவுண்ட் 100 crores ஒன்லி ஃபார் அட்வர்டைஸ்மெண்ட். சரிங்களா? அட்வர்டைஸ்மெண்ட்காக மட்டும். So what we are targeting 2030ல no poverty, right? பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, erase hunger and improved nutrition with sustainable agriculture, right? Sustainable agriculture again, right? எந்த மாதிரி பெஸ்டிசைட்ஸ் நம்ம யூஸ் பண்றோம்? சரிங்களா? நம்ம சாப்பிடுற ஃப்ரூட்ஸ்ல கிரேப்ஸ் நீங்க எடுத்துக்கோங்க. அது பார்க்கும் போதே தெரியும், மேல ஃபுல்லா அந்த பன்னீர் திராட்சை தான் ஆக்சுவலா உடம்புக்கு நல்லது. மத்த ஹைபிரிட் கிரேப்ஸ் வந்து நல்லது கிடையாதுங்கிறதும் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. சோ அந்த பன்னீர் திராட்சை எடுத்துக்கோங்களேன், அதுல அவ்வளோ பெஸ்டிசைட்ஸ் போட்டிருக்கிறது நம்ம பார்த்தாலே தெரியும். ஃபுல்லா வெள்ளை வெள்ளையா, ரைட்? திஸ் இஸ் a kind of sustainable agriculture. Do you think that? And then by eating that, nutritions of the body அடாப்ட் பண்ணுமா அப்படிங்கிறதையும் நீங்க பார்த்துக்கோங்க, ரைட்? ஸோ எல்லா பிளெஸிங்ஸும் இருக்குது. பட் ஹவு we people are approaching that, there is a question here. Okay, so நியூட்ரிஷன் கிடைக்கிறதுக்கான ப்ராப்பரான அக்ரிகல்ச்சர் கொடுக்கணும் அப்படிங்கிறதும் ஒரு டெவலப்மெண்ட் கோல்ஸ் தான். சரிங்களா? 2030ல அச்சீவ் பண்ணணுங்க. we are in 2024. இந்த பெஸ்டிசைட்ஸோட பழக்க வழக்கம் வந்து கூடுமே தவிர குறையுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விதான், ரைட்? தென் the next is good health and well-being at all ages, right? Good health and well-being at all ages. How it is possible, do you think? Shawarma, road side, street sides இருக்கக்கூடிய ஷாப்ஸ் அதிகமான அந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணி they are என்ன மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட் ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்றாங்க, கிரியேட் பண்றாங்க, ரைட்? நம்ம வாய் அடக்க முடியாம என்ன பண்றோம், சின்ன வயசுல 4-5 வயசு பிள்ளைகள் இருந்தாலும் சரி, அதுவும் ஆசைப்படுவோம், நம்மளும் ஆசைப்படுவோம். போய் நின்று என்ன பண்ணுவோம், we eat. நாட் ஒன்லி ஸ்ட்ரீட் சைட் ஷாப்ஸை மட்டும் நம்ம பிளேம் பண்ண முடியாது. ஹைஃபையான ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ்லயுமே வந்து அந்த மாதிரி ஃபுட்ஸை ப்ரொவைட் பண்றாங்க. அப்ப நம்ம எந்த மாதிரி ஃபுட்ஸை சாப்பிடுறோம் அதை பொறுத்து தானே நம்மளோட ஹெல்த் இருக்கும். ஆனா நம்மளோட ஒன் ஆஃப் த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் என்ன? குட் ஹெல்த் அண்ட் வெல் பீயிங் ஃபார் ஆல் ஏஜஸ். நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ அது ஒரு விதை, ரைட்? உங்களோட ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கான ஒரு விதை தான். நீங்க எந்த மாதிரி விதை போடுறீங்க, ரைட்? தட் இஸ் again the next question. அடுத்து பாருங்க, quality education with lifelong opportunities, right? Then fifth one is gender equality with empowerment. இத பத்தி ஆல்ரெடி நம்ம பேசியாச்சு. Then clean water and sanitation, சரிங்களா? clean water and sanitation இதுவும் பார்த்தாச்சு. Then affordable and clean energy, decent work and economic growth, industry, innovation and infrastructure, reduced inequality within and among countries. inequality அப்படிங்கிறது ஜெண்டருக்கு மட்டும் கிடையாதுங்க, ஈவன் ஃபார் ரேஸ். நீ வெள்ளை நான் கருப்பு அப்படிங்கிற அந்த இன்இக்வாலிட்டி, நீ ஆண் நான் பெண் அப்படிங்கிற அந்த ஈக்வாலிட்டி, ரைட்? அதே மாதிரி we have so many differences within us, not only ஒரு பர்டிகுலர் கண்ட்ரில மட்டும் கிடையாது, all over the country it is there. upper class, middle class, right? class, social class conflict, அப்புறம் casteism, ரைட்? ரிலீஜியன். ஸோ பாத்துக்கோங்க எந்த மாதிரி நம்ம வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலை நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படிங்கறத. தென் சஸ்டைனபிள் சிட்டிஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ், ரெஸ்பான்சிபிள் கன்சப்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன், கிளைமேட் ஆக்ஷன் அகெயின்ஸ்ட் கிளைமேட் சேஞ்ச், ரைட்? இப்ப இதை பத்தி தான் நம்ம பார்த்தோம். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், இப்பதான் பார்த்தோம். லைஃப் பிலோ வாட்டர் கன்சர்வேஷன் அண்ட் சஸ்டைனபிலிட்டி, water conservation, birthday party சொன்ன பாத்தீங்களா? Then life on land, then strong peace, Israel Palestine issue which represents peace, இல்லைங்களா? strong peace and justice institutions, partnership to achieve. எங்கேயோ நடக்குதுன்னு இல்லை, ரைட்? இஸ்ரேல் எங்கேயோ இருக்குது, பாலஸ்தீன் எங்கேயோ இருக்குது, நமக்கு என்ன இம்பாக்ட்னு கிடையாது, ரைட்? ஆப்வியஸா ஒவ்வொரு உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேஷனுமே அது அங்க இருக்கக்கூடிய அந்த ப்ராப்ளம், கான்ஃபிளிக்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணும், ரைட்? அன்டவுட்டட்லி. மோர் தேன் தட் இட் இஸ் a religious issue, ரைட்? அதனால இப்ப வரைக்கும் எத்தனை மக்கள் இறந்து போயிருக்காங்க. So all such things were there.
பார்ட்னர்ஷிப்ஸ் டு அச்சீவ் கோல். பார்ட்னர்ஷிப் ஒரு கண்ட்ரியும் இன்னொரு கண்ட்ரியும் பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிறாங்க டு அச்சீவ் தேர் கோல். ஸோ இதை படிக்கிறதுக்கு நான் சின்னதா ஒரு இங்க hope you can able to see TEGx அப்படின்னு கீழே கொடுத்துருக்கேன் பாருங்க. யா TEGx அடி இஸ்ரோ பிளிப் அப்படின்னு கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வார்த்தையை ரெஃபர் பண்ணும். ரைட்? டெக் அண்ட் எக்ஸ் அடி போலியா இருந்தது, இஸ்ரோல ப்ரொவைட் பண்ணாங்க. அப்புறம் பிளிப் அப்படின்னு சும்மா நீங்க படிச்சுக்கோங்க. ஓகே, பிகாஸ் 17 கோல்ஸ்னா இட் வில் பி லிட்டில் டிஃபிகல்ட். அதனால ஐ ஹவ் கிவன் ஹிண்ட் மாதிரி கொடுத்துருக்கேன். நீங்க ஏதாவது ஒண்ணு ஸ்டோரி மாதிரி கிரியேட் பண்ணி படிச்சாலும் சரிதான். சரிங்களா? டெக்ஸ் அண்ட் எக்ஸ் அடிபோலி. அடிபோலினா சூப்பர்னு கேரளால சொல்லுவாங்க பாத்தீங்களா? நான் அதனால அடின்னு மட்டும் இங்க ரெஃபர் பண்ணிருக்கேன். அடிபோலியா இருந்தது, எங்க கொடுத்தாங்க? இஸ்ரோ. தென் பிளிப் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டெக்ஸ் எக்ஸ் அடி இஸ்ரோ பிளிப். So this is 17 sustainable development goals. Hint for 17 sustainable development goals. So far clear? Yes, ma'am. Okay. இப்போ யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ நவ் வாட் இஸ் திஸ் யுனைடெட் நேஷன்ஸ்? இவங்க யாரு, இவங்களோட கோல் என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். யுனைடெட் நேஷன்ஸ் we know it is a diplomatic and political international organization, right? And then அவங்களோட purpose என்னன்னு பாருங்க. They have to maintain international peace and security, right? And then அது மட்டும் கிடையாது, to develop friendly relations among nations and also to achieve international cooperation and serve as a center for harmonizing the actions of nations. சரிங்களா? அதாவது ஒவ்வொரு நாடும் ஹார்மனி ஃபாலோ பண்ணணும் அண்ட் அதே நேரத்துல ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். அதை என்ஷூர் பண்ணக்கூடியதுதான் இந்த யுனைடெட் நேஷன்ஸ் அப்படிங்கிற இந்த ஆர்கனைசேஷன். சரிங்களா? அண்ட் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்லே ஒன் ஆஃப் த வேர்ல்டு லார்ஜஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யுனைடெட் நேஷன்ஸ் தான் சொல்றோம். அதோட ஹெட் குவார்ட்டர் நியூயார்க்ல இருக்குது. அண்ட் இதுக்கு நிறைய பிரான்ச்சஸ், நிறைய ஆபீசஸ் இருக்கு. அண்ட் அதை எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்கேன் பாருங்க. ஜெனீவா, நைரோபி, வியன்னா, த ஹேக். ஹேக்ல தான் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, அண்ட் ஹெட் குவார்ட்டர் அட் த பீஸ் பேலஸ். பீஸ் பேலஸ் வந்து ஹேக்ல இருக்கு. Peace Palace. What happened? Okay. Yes. So Peace Palace, it doesn't hack. International Court of Justice வந்து இந்த Peace Palace அப்படிங்கிற இடத்துல தான் இருக்கு. It doesn't hack. Okay. இந்த other offices எங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கறத தரவு படிக்கோங்க. Now UNDP, United Nations Development Program. இது ஒரு கைண்ட் ஆஃப் ஏஜென்சி அப்படின்னு பார்த்தோம். இவங்களோட கோல் என்ன அப்படின்னு பாருங்க. ஹெல்பிங் கண்ட்ரீஸ் எலிமினேட் பாவர்ட்டி அண்ட் அச்சீவ் சஸ்டைனபிள் எக்கனாமிக் growth அண்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட். சரியா? பக்கத்துல இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ், எல்லா கண்ட்ரீஸுமே என்ன பண்ணணும்? எந்த கண்ட்ரிலயுமே பாவர்ட்டி இருக்கக்கூடாது. அதே நேரத்துல எக்கனாமிக் growth ஒவ்வொரு கண்ட்ரிலயும் இருக்கணும். அந்த நாட்டுல வாழக்கூடிய ஹியூமனுக்கும் ப்ராப்பரான டெவலப்மெண்ட் இருக்கணும். அவங்களோட லைஃப் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அண்ட் ஆல் தட். ஸோ இதுதான் வந்து யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமோட கோல். சரிங்களா? அண்ட் they also emphasize on developing local capacity towards long-term self-sufficient and prosperity. சரிங்களா? செல்ஃப் சஃபிஷியன்டோட ப்ராஸ்பரிட்டியோட ஒவ்வொரு கண்ட்ரியும் வாழ்றத this will emphasize. அண்ட் தென் இதோட ஹெட் குவார்ட்டருமே நியூயார்க்ல தான் இருக்குது. அண்ட் பாருங்க, இந்த யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் எய்ட் ஏஜென்சிக்கு கிட்டத்தட்ட 177 கண்ட்ரீஸ்ல ஆபீசஸ் இருக்கு. யுஎன்டிபிக்கு 177 கண்ட்ரீஸ்ல ஆபீசஸ் இருக்கு. யுனைடெட் நேஷன்ஸ்க்கு ஸ்பெசிபிகலி 4: ஜெனீவா, நைரோபி, வியன்னா, த ஹேக். அதர் ஆபீசஸ் 4, இன்க்ளூடிங் நியூயார்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5. So far clear? Yes, clear, ma'am. Okay, ஈவ்ஸ் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டு we'll have some questions. பின்னாடி இருக்கும். I have questions section. Now United Nations Development Program ஓட strategic plan 2018ல இருந்து 2021 வரைக்கும் நாங்க ஒரு பிளான் வச்சிருக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க. என்ன அவங்களோட பிளான்? ஹெல்ப் கண்ட்ரீஸ் இன் அச்சீவிங் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அண்ட் மில்லினியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ். அப்புறம் கிரியேட் ஃப்ரேம்வொர்க் இன் ஹெல்பிங் நேஷன்ஸ் டு அச்சீவ் தீஸ் டார்கெட்ஸ். சரிங்களா?
அதாவது கோலை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, இந்த கோலை நம்ம எப்படி அச்சீவ் பண்ணலாம் அதை நான் வந்து உங்களுக்கு ஃப்ரேம் ஒர்க் பண்ணி தரேன், நீங்க அதை வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் அந்த ஃப்ரேம் ஒர்க்கை கிரியேட் பண்ணி கொடுத்ததுதான் இந்த யுஎன்டிபி. சரியா? அண்ட் அவங்களோட எய்ம் என்ன? we know eradicate poverty in all forms, building resilience to crisis and shocks to safeguard development gains. Building really resilience to crisis, you know, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா how to face that. கோவிட் வந்தது, how to face that pandemic, right? அதுதான் building resilience அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுவுமே யுஎன்டிபி வந்து they'll make sure. So these are all the aims for UNDP. Now question, try to answer, right? நான் பொறுமையா ரீட் பண்ணுங்க first, then you can answer. So question, assertion, there has to be integrated approach to achieve targets of sustainable development goals. Many of sustainable development goals are interconnected. What do you think? Can you tell me the answer? Option A. Okay. 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 Very good. Very good. Great. Correct. Both A and R are true. R is a correct explanation of A. சரியா? So far நம்ம பார்த்ததுலே தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் அப்படிங்கிறது it is integrated, right? And also interconnected. Both are correct. Next question. Statement 1. Millennium Development Goals had a total of 31 targets to be achieved by 2015. There are 8 goals, 17. பொறுமையா ஆன்சர் பண்ணுங்க. Option B. Okay. Others? Option D. Okay. Good. So many are answering. I'm seeing the chat box also. Option D. So we'll check. Very good. Option D. Yeah. Millennium Development Goals had a total of 31 targets to be achieved by 2015. அப்ப எத்தனை targets பா? Only 8. 8 targets. 8. Excellent. Excellent. So இது தரவு பண்ணிருக்கீங்க. Good. Okay. So for questions பார்த்தாச்சு. We'll go to the next concept. இதெல்லாம் தெரிஞ்சதுதான், பட் ஸ்டில் எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல கொஞ்சம் சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் இதுல இருந்து இருக்குது. ஸோ அதனால we'll see that. So population, right? Population related terms பார்க்கிறோம். Just a minute. Okay. So census, பாருங்க, nothing but an official survey of population in a country. You know that. இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் வேணும்னு இல்ல. ஃபர்ஸ்ட் சென்சஸ் எப்போ எடுத்திருக்காங்க இது தெரிஞ்சு வச்சுக்கணும். 1872ல தான் ஃபர்ஸ்ட் இந்தியால சென்சஸ் அப்படிங்கறத எடுத்திருக்காங்க, ரைட்? அண்ட் பாப்புலேஷன் சென்சஸ் அப்படிங்கிறது 10 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து கட்டாயம் எடுப்பாங்க, ரைட்? லாஸ்டா அப்போ நமக்கு எப்போ சென்சஸ் எடுத்தாங்க சொல்லுங்க பாப்போம். In which year? 2011. No, 2011ல தான் லாஸ்டா எடுத்திருக்காங்க. ஓகே, February 2011. ஆக்சுவலா 2021ல பண்ணணும், அடுத்த சென்சஸ் கால்குலேட் பண்ணிருக்கணும். பட் கோவிட் இருந்ததுனால போஸ்ட்போன் பண்ணிருக்காங்க, ரைட்? மேபி ஆஃப்டர் எலெக்ஷன்
சரிங்களா? 2024 எலெக்ஷனுக்கு அப்புறம் பாப்புலேஷன் சென்சஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. So remember 1872 first census was conducted. Next, demography. Next terms. What is demography? Nothing but statistical study of size, composition, distribution, growth, density of a population. சரிங்களா? ஒரு இடத்த எடுத்துக்கோங்க. இப்ப தென்காசியோ, திருநெல்வேலியோ, தூத்துக்குடியோ, திருச்சியோ, ஏதோ ஒரு பர்டிகுலர் இடத்துல மக்களோட டென்சிட்டி எவ்வளவு இருக்கு, அண்ட் போன வருஷத்துக்கு இந்த வருஷம் மக்களோட growth, மேபி நிறைய பேர் பிள்ளைங்க பிறந்திருக்கலாம், இல்ல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வேலை நிமித்தமா வந்திருக்கலாம், கல்யாணம் ஆகி வந்திருக்கலாம், ரைட்? சோ பாப்புலேஷன் growth அப்படிங்கிறது எந்த மாதிரி இருக்குது, டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருந்திருக்கு, தென் காம்போசிஷன், தென் சைஸ். சோ இது எல்லாத்தையுமே டிட்டர்மைன் பண்ணக்கூடிய ஸ்டடி தான் டெமோகிராஃபி அப்படிங்கிறது. இப்போ டெமோகிராபிக் டிவைடன்ட் அப்படின்னா என்ன? ஒண்ணு இல்லைங்க. இப்போ ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஒர்க்கிங் ஏஜ் பர்சன்ஸ் அண்ட் அதே நேரத்துல டிபெண்டன்ஸ், இது ரெண்டையும் கால்குலேட் பண்றதா டெமோகிராபிக் டிவைடன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் தெளிவா சொல்லணும்னா, பொதுவா ப்ராப்பரான ஏஜ்ல வேலைக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஆஃப்டர் 25 இயர்ஸ்க்கு அப்புறம் எத்தனை பேர் வேலைக்கு போயிருக்கிறாங்க, சரிங்களா? அது மூலமா அவங்க எவ்வளவு இன்கம் ஜெனரேட் பண்ணிருக்கிறாங்க. அதே நேரத்துல 60 வயசுக்கு மேலயா சில பேரால வேலைக்கு போயிருக்க முடியாது, ரிட்டையர்மெண்ட் எடுத்திருப்பாங்க, சில பேர் ஏதாவது நோய்வாய்ப்பட்டிருப்பாங்க, அப்போ அவங்களால வேலைக்கு போக முடியாது, இன்கம் ஜெனரேட் பண்ண முடியாது. சோ எத்தனை பேர் இன்னொருத்தங்களை சார்ந்து, அதாவது டிபெண்டா இருக்கிறாங்க. அண்ட் இன்னொரு டேட்டா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 25 வயசுக்கு மேலயோ இல்ல ஒரு பர்டிகுலர் ஏஜுக்கு மேல எவ்வளவு பேர் வேலை பாக்குறாங்க, இன்கம் ஜெனரேட் பண்றாங்க, ரைட்? இத வந்து கால்குலேட் பண்றதுதான் டெமோகிராபிக் டிவைடன்ட் அப்படின்னு சொல்றோம், ரைட்? ரைசிங் பாப்புலேஷன், ஆக்சுவலா பாப்புலேஷன் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. 20க்கு ஒருவர், 3க்கு 2 சம்திங் என்னமோ இருந்தது. நாம் இருவர் நமக்கு இருவர், அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர், நாம் இருவர் இருக்கிறோம் நமக்கு எதற்கு ஒருவர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னு வந்ததுன்னு சொல்றாங்க, ரைட்? சோ இந்த மாதிரி எல்லாம் வந்து பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்றதுக்காக கவர்மெண்ட்ல இருந்து கொஞ்சம் அவேர்னஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க, நமக்கு தெரியும். பட் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுனால ஒரு மறைமுகமான ஒரு பெனிஃபிட் உண்டு ஒரு நாட்டுக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா நிறைய பேர் வேலைக்கு போறதுக்கான பாசிபிலிட்டி, பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகும் போது நிறைய பேர் வேலைக்கு போவாங்க, அப்போ ஆப்வியஸா நிறைய மணி ஜெனரேட் பண்ணுவாங்க, சரி? அவங்களோட வாழ்வாதாரம் முன்னேறும் போது அந்த சொசைட்டி அண்ட் ஆல்சோ த நேஷன் வில் இம்ப்ரூவ். சோ பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுனால there is a profit in disguise அப்படின்னு சொல்றாங்க. சோ இது வந்து டெமோகிராபிக் டிவைடன்ட். இப்போ பாப்புலேஷன் growth rate. பாப்புலேஷன் growth rate அப்படிங்கிறது என்ன? ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் 2020ல இருந்து 2024க்குள்ள, சரிங்களா? திருநெல்வேலியில பாப்புலேஷன் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஒவ்வொரு வருஷமா, 2020ல இருந்து 21 இத்தனை பேர் பிறந்திருக்கிறாங்க, இத்தனை பேர் இறந்திருக்காங்க, நம்ம growth மட்டும்தான் பாக்குறோம். அப்ப 2021ல இருந்து 22 இத்தனை பேர் எவ்வளவு பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 22ல இருந்து 23 எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ இதுதான் பாப்புலேஷன் growth rate. தென் நெக்ஸ்ட் இஸ் பாப்புலேஷன் டென்சிட்டி. அதாவது ஒரு பர்டிகுலர் ஏரியால, இப்போ நீங்க திருநெல்வேலின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பாளையங்கோட்டை இல்லைன்னா தியாகராஜ நகர், ஏதோ ஒரு பர்டிகுலர் ஏரியால மட்டும் எத்தனை மக்கள் வந்து அந்த லேண்ட், அந்த பர்டிகுலர் ஏரியாக்குள்ள இருக்கிறாங்க அப்படிங்கறத கால்குலேட் பண்றதுதான் பாப்புலேஷன் டென்சிட்டி, ரைட்? சின்ன ஏரியா கொடுத்திருப்பாங்க, அந்த ஏரியாக்குள்ள எத்தனை அடர்த்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, பாப்புலேஷன் டென்சிட்டினா அடர்த்தின்னு சொல்லுவோம். So that is population density. Next, infant mortality rate. That is number of death of children below age 1. ஒரு வருஷத்துல இப்ப 1000 பர்த் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல ஒரு வயசுக்கு கீழே எத்தனை குழந்தைங்க வந்து இறந்து போறாங்க, இதுதான் இன்ஃபேண்ட் மார்டாலிட்டி ரேட். இதுதான் கணக்கெடுப்பாங்க. ஐ ரிப்பீட், 1000 குழந்தைங்க பிறக்கிறாங்கன்னா அந்த 1000 குழந்தைக்கு ஒரு வயசுக்கு கீழே எத்தனை குழந்தைங்க இறந்து போறாங்க, ரைட்? So that represents infant mortality rate. Then life expectancy rate. This is crucial. Average lifespan. அதாவது ஒரு ஹெல்தி பர்சன் எத்தனை வயசு வரைக்கும் ஒரு நாட்டுல, இப்ப 90 வயசுக்கு மேல எத்தனை பேர் வந்து வாழ்ந்திருக்கிறாங்க, எத்தனை பேர் வந்து
80 வயசுக்கு மேல வாழ்ந்துருக்காங்க. இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ற சமயத்துல ஒரு நாட்டோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி நம்மளால புரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஒரு காலத்துல 100 வயசுக்கு மேல கூட இருந்தாங்க. சரிங்களா? எங்க பாட்டி இறக்கும் போது 101 வயசுன்னு சொல்றாங்க. ரைட்? 2 பாட்டி நான் பார்த்திருக்கேன். 2 பாட்டில ஒரு பாட்டி 101 வயசு, இன்னொரு பாட்டி 100 வயசு. கரெக்டா பர்த்டேக்கு 2 நாள் கழிச்சு செத்து போச்சு அந்த பாட்டி. சோ அப்போ ஒரு பர்டிகுலர் டைம்ல 100 வயசுக்கு மேல வாழ்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்திருக்கு. ஆனா இப்போ பாருங்க 30 வயசு கூட சில பேர் ரீச் ஆகுறது கிடையாது. ரைட்? 40 வயசுல கூட சில பேருக்கு ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படிங்கிறது காலத்துக்கு ஏத்தாக்குல மாறதான் செய்யுது. ரைட்? சோ இத வந்து கால்குலேட் பண்றதுதான் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ரேட் அப்படிங்கிறது. ஹெல்தி பர்சன்ஸ் ஒரு பர்டிகுலர் டைம்ல வாழ்றத வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், எத்தனை பேர் 90 வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்கிறாங்க, எத்தனை பேர் 70 வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க, எத்தனை பேர் 40 வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்காங்கிறது மூலமா ஒரு நாட்டோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ரேட்டை நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். தென் த நெக்ஸ்ட் டேர்ம் இஸ் மைக்ரேஷன். மூவ்மெண்ட் ஆஃப் பீப்புள் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர், தட் இஸ் மைக்ரேஷன். இது தெரிஞ்ச விஷயம் தான். தென் புல் ஃபேக்டர், புஷ் ஃபேக்டர். இது வந்து நீங்க படிச்சிருப்பீங்க. இப்போ புஷ் ஃபேக்டர், புஷ்னா தள்ளுறது. ரைட்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் இருக்கிற இடத்துல வந்து பூகம்பமோ இல்லைன்னா சுனாமியோ ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கிற சமயத்துல என்னால இங்க வாழ முடியல, எனக்கு பாவர்ட்டி இருக்கு அப்படின்னா நான் என்ன, திஸ் ஆர் ஆல் மை புஷ் ஃபேக்டர்ஸ். ரைட்? ஐ கான்ட் சர்வைவ் ஹியர். ஏன்னா என்னோட நிலத்துல இருக்க விடாம என்ன வந்து என்ன பண்ணுது, இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் என்ன பிடிச்சு தள்ளுது. சோ ஆப்வியஸா நான் என்ன பண்ணுவேன், வேற ஏதாவது ஒரு நாட்டுக்கு போய் அங்க எனக்கு வாழ்வாதாரத்தை தேடுவேன். இது வந்து புஷ் ஃபேக்டர். இதே புல் ஃபேக்டர்னா என்னை இழுக்கக்கூடியது. சரிங்களா? நான் வந்து திருநெல்வேலியில இருக்கிறேன், என்னோட சம்பாத்தியங்கிறது ஒரு லட்சம் இருக்குன்னா நான் வெளிநாட்டுக்கு போனா எனக்கு 10 லட்சம் 50 லட்சம் வரைக்கும் சம்பளம் கிடைக்கும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், எனக்கு அது ஈர்க்கும். ரைட்? அப்ப அங்க போனா நம்ம பயங்கரமா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவோம், அப்படியே அங்க குதிச்சிரும். இது வந்து புல் ஃபேக்டர். This is a difference. Then emigration, immigration. நம்மளோட சொந்த நாட்டை விட்டு ஓடி போறது எமிகிரேஷன். ரைட்? அண்ட் இன்னொரு நாட்டுல போய் தஞ்சம் போகிறது இமிகிரேஷன். ரைட்? சிம்பிளா கொடுத்துருக்கேன், பாத்துக்கோங்க. So far clear, guys? Yes, clear, ma'am. Yes, ma'am. Okay, shall we have questions now? Okay, ma'am. Yes, ma'am. Yeah, sure. யாராவது question கேளுங்க. Give me a minute rest. You can ask. Any volunteers? Yes, ma'am. I will ask. Okay, Priya. Ask. Try to answer everyone. அதுக்கப்புறம் முக்கியமான கான்செப்ட்ஸ் பார்க்க போறோம். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். Okay. Questions பார்க்கலாம். என் வாய்ஸ் ஆடிபிள் தானே? கேக்குது மேம். எஸ். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு என்ன 2 டாபிக் பார்த்தோம்? Sustainable development goal. Environment development. ஓகே. ஸோ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ல வந்துட்டு எத்தனை கோல்ஸ் நம்ம வந்து 17 goals. ஓகே 17. தென் 8 Millennium development goals. ஓகே டன். ஓகே. ஸோ நம்ம வந்துட்டு இந்த MDG ரிப்போர்ட் படி பார்க்கும்போது 91% சொல்லி ஒரு இதுக்கு பார்த்தோம். எதை டெவலப் பண்றதுக்காக அதை வந்து வச்சிருந்தாங்க? என் வாய்ஸ் கேக்குதா? Primary education. எஸ். பிரைமரி ஸ்கூல் என்ரோல்மெண்ட் ரேட். ஓகேவா? ஸோ அதை டெவலப் பண்ற விதமா தான் வந்துட்டு 91% இருந்து ரீஜன்ஸ்க்கு வந்து இது பண்ணியிருந்தாங்க. ஓகே. ஸோ அண்டர் 5 மார்டாலிட்டி ரேட் வந்து எப்படி இருக்கும்? ஹாஃபா இருக்குமா, எப்படி? ஹாஃபா இருக்குமா? ஓகே. தென் 45% Maternal mortality rate. எஸ். வெரி குட். மேட்டர்னல் மார்டாலிட்டி ரேட். ஓகேவா? ஓகே. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் வந்துட்டு எந்த இயர் வரைக்கும் அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க டார்கெட் வந்து வச்சிருப்பாங்க? 2030. 30. எஸ். வெரி குட். 2030. ஓகே. எந்த இயர் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க? 2016. 2016. ஓகே. தென் 2015ல எது எண்ட் ஆகிருக்கும்? என்ன கோல்ஸ் வந்து? Millennium Development Goal. MDG. எஸ். மில்லேனியம் டெவலப்மெண்ட் கோல். ஓகே. அது அப்படின்னா மில்லேனியம் டெவலப்மெண்ட் கோல் எந்த இயர் ஸ்டார்ட் ஆகிருக்கும்?
2000. 2000. எஸ் வெரி குட் 2000 ஓகே. சோ இது வந்து எத்தனை கண்ட்ரீஸ் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லி நினைச்சிருப்பாங்க? 170. 170 ஓகே. 170 கண்ட்ரீஸ் ஓகேவா? ஓகே. எத்தனை டார்கெட் வந்து அவங்க வந்து வச்சிருந்தாங்க? Aiming பண்ணி 169 targets. எஸ் வெரி குட் 169 டார்கெட்ஸ் வச்சிருந்தாங்க ஓகேவா? ஓகே. சோ நம்ம 17 சஸ்டைனபிள் கோல்ஸ் பார்த்தோம்ல, அதுல ஏதாச்சும் ஒரு 1 or 2 சொல்ல முடியுமா? No poverty. Poverty. ஓகே. நோ Clean பவர். water, sanitation. Clean water. Good health. Life on earth, life under earth. Gender equality. Life on land. equality. Okay, good. Okay, good. Then UN full form என்ன? UN. United Nations. Okay. Okay, அது வந்து எதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க UN வந்துட்டு? எதை Peace and security. இன்டர்நேஷனல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி தான். அதை மெயின்டைன் பண்றதுக்காக தான் கொண்டு வந்திருப்பாங்க ஓகேவா? Yes. அதோட ஹெட் குவார்ட்டர் வந்து எங்க இருக்கு? நியூயார்க். எஸ் வெரி குட் நியூயார்க் சிட்டி ஓகே. சோ அதர் ஆபீசஸ்லாம் எங்க இருக்குன்னு ஒரு கொஞ்சம் பிளேசஸ் பார்த்தோம் இல்லையா? Geneva, Nairobi, Geneva. Vienna. ஜெனீவா, நைரோபி, வியன்னா ஓகே. இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் Hague. தி ஹேக் ஓகே வெரி குட். இந்த யூஎன் டெவலப்மெண்ட் அந்த ஆபீஸ் பார்த்தோம்ல, அது வந்துட்டு எத்தனை கண்ட்ரீஸ்ல சேர்த்து இருக்கிற மாதிரி பார்த்தோம்? 173. 177 countries ஓகேவா? 177 ஓகே. யுஎன்டிபிக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன? Development. எஸ் யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஓகேவா? யுஎன்டிபி அந்த ஸ்ட்ராட்டஜிக் பிளான் வந்துட்டு எந்த இயர் டு எந்த இயர் வரை வச்சிருந்தாங்க பிளான் போட்டிருந்தாங்க? 2018 to 2021. எஸ் வெரி குட் 2018 to 2021 வரைக்கும் ஓகே ஓகே. எமிகிரேஷன்னா என்ன? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறோம். ஒரு கண்ட்ரில இருந்துட்டு போறது ஓகே. தென் இமிகிரேஷன் மீன்ஸ் Pull factor. நியூ ஒரு புதுசா ஒரு பிளேஸ்க்கு வந்துட்டு போறது ஓகேவா? ஓகே. சோ வந்துட்டு எத்தனை இயர்ஸ்க்கு ஒருக்க வந்துட்டு இந்த பாப்புலேஷன் சென்சஸ்லாம் எடுப்பாங்கல்ல, அது பாப்பாங்க. 10 years. 10 years. 10 years ஓகே. ஃபர்ஸ்ட் சென்சஸ் எந்த இயர் எடுத்திருக்காங்க? 1872. எஸ் வெரி குட் 1872 ஓகே. I think question is over. Okay, Priya, thank you. I'll take it. Thank you. So human development index, மனித மேம்பாடு அப்படின்னு தமிழ்ல சொல்லலாம். மனித வளர்ச்சி மோஸ்ட் அதை விட அப்ராப்ரியேட்டான ஒரு வார்த்தை வந்து மேம்பாடுன்னு சொல்லலாம். என்னெல்லாம் இருக்கும்? வாட் யூ திங்க்? நம்ம அதை பாக்குறதுக்கு முன்னாடி வாட் கம்ஸ் டு யுவர் மைண்ட்? ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் எது மூலமா மனித மேம்பாடு அப்படிங்கறது வந்து ஒரு நாட்டுல வந்து நல்லா இருக்கு அப்படிங்கறத நீங்க எப்படி சொல்ல முடியும்? எந்த ஃபேக்டர்ஸ் மூலமாலாம் சொல்ல முடியும்? Good education. Will you give some points? Good education. வெரி குட். ஒரு நாட்டுல எஜுகேஷன் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கு அதை பொறுத்து எஜுகேஷன் நல்லா இருக்கிற பட்சத்துல அவன் நல்ல வேலைக்கு போவான், நல்லா ஏர்ன் பண்ணுவான், ஒழுங்கா ப்ராப்பரா டாக்ஸ் கட்டுவான், அது மூலமா நாடு முன்னேறும். கரெக்ட். வேற வேற என்ன இருக்கலாம்? Resource facilities. Come again. Resource facilities. இல்ல நீங்க வந்து முழுக்க ஹியூமனோட டெவலப்மெண்ட்டை மட்டும் பாருங்க. Health factor. Good health factors. கரெக்ட். ஹெல்த் அப்படிங்கறதுமே ரொம்ப ஒரு குரூஷியலான விஷயம். நீங்க ஹெல்த்ங்கிறது வந்து ரிலேட்டட் டு யுவர் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, ரைட்? உன்னோட ஹெல்த் நல்லா இருக்கும் போது ஆப்வியஸா உன்னோட லைஃப் ஸ்பேன் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். சோ மனித மேம்பாட்டுல இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது
ஒரு தனி மனுஷனோட லைஃப் ஸ்பேன் எக்ஸ்பெக்டன்சி, ரைட்? அது ஒரு முக்கியமான இடத்த பிடிக்கும், ரைட்? அதே மாதிரி நீங்க சொன்ன எஜுகேஷன் லெவல் ஹையரா இருக்கும் போது ஆப்வியஸா அதுலயுமே நம்ம ஒரு விதமான மேம்பாடை பார்க்கலாம். கரெக்டா நீங்க 2 சொல்லிட்டீங்க, குட். இன்னும் ஒரே ஒரு ஃபேக்டர் மட்டும் இருக்கு, இன்கம். வெரி குட், இன்கம். சரிங்களா? முழுக்க இட் ரிலேட்டட் டு தி கண்ட்ரி அண்ட் அ பர்டிகுலர் ஹியூமன். ஒரு மனுஷனோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், ரைட்? இததான் நம்ம என்னன்னு சொல்றோம், இதெல்லாம் வச்சுதான் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாட்டிலையும் கணிக்கப்படும். எங்க நாட்டுல ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், மனித மேம்பாடு வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த லெவல்ல இருக்கு. சரிங்களா? அப்போ நாட்டு மொத்தம் 191 நாடு இருக்கு அப்படின்னா 191 நாட்டுல எங்களோட நாடுல எங்களோட மனித மேம்பாடு அப்படிங்கிறது இந்த ரேங்க்ல இருக்குது, இந்த அளவு ஆவரேஜ் நாங்க வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம், ரைட்? சோ இந்த மாதிரி என்ன பண்ணுது, ஒரு ஃபேக்டரை டிட்டர்மைன் பண்றதா நம்ம ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்றோம். இங்க கொடுத்துருக்கேன் பாருங்க, summary measures that captures average achievements in 3 key dimensions of a human development. So what are the 3 key dimensions? The first one is health, right? Life expectancy at birth. It reflects how long people can expect to live in good health. Then the second factor is education, right? இந்த எஜுகேஷனை 2 விதமா பிரிக்கலாம். 2 indicators இருக்குன்னு சொல்றாங்க. 25 அதாவது ஒரு குழந்தை பிறக்கும் போது ஸ்கூலிங்ல எவ்வளவு வருஷம் அது வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுது, சரிங்களா? படிக்கிறதுக்காக மட்டும் அது எடுத்துக்கக்கூடிய வருஷங்கள் எவ்வளவு அப்படிங்கிறத கால்குலேட் பண்றது. அதுக்கப்புறம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அடல்ட் ஆகவா, ரைட்? காலேஜ் போவாங்க. தென் ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட்ல இருந்து வேலைக்கு போக ஆரம்பிப்பாங்க, ரைட்? ப்ராபப்ளி 25 years ஆர் மோர் தேன் தட். சோ இது 2மே முக்கியமான ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க எஜுகேஷனுக்கு, சரிங்களா? எவ்வளவு வருஷம் நீ படிச்சிருக்க அண்ட் அதுக்கப்புறம் எவ்வளவு வருஷம் நீ வந்து உழைக்க போற, எவ்வளவு வருஷம் நீ இன்கம் ஜெனரேட் பண்ண போற. சோ இது மூலமா உன்னோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் தேர்ட் பார்ட்ல நீ வந்து டிஃபைன் பண்ணலாம், ரைட்? உன்னோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஏர்ன் பண்ணக்கூடிய இன்கம், பெர் கேபிட்டா இன்கம் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்? ஒரு பர்டிகுலர் இடத்துல 1000 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 1000 பேர்ல பெர் கேபிட்டா இன்கம் அப்படிங்கிறது எப்படி டிட்டர்மைன் பண்ணுவாங்க? ஒரு தனி நபர் இந்த 1000 பேரும் இந்த 1000 பேரும் இப்போ சப்போஸ் டோட்டலா ஒரு இன்கம் ஜெனரேட் பண்ணிருப்பாங்க 1 லட்சம்னு வச்சுக்கோங்க, ரைட்? நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன், ஒரு இடத்துல ஒரு 1000 பேர் இருக்கிறாங்க. சோ இந்த 1000 பேருமே வேலைக்கு போறாங்க, ஏர்ன் பண்றாங்க. அவங்க மொத்தமா ஜெனரேட் பண்ணக்கூடிய அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய். புரியுதா? மொத்தம் 1000 பேர், அந்த 1000 பேருக்கும் நான் வந்து என்ன பண்ணேன், மேபி அதுல டிஃபரன்சஸ் இருக்கும். ஒருத்தங்க 10 ரூபாய் earn பண்ணுவான், இன்னொருத்தன் 1000 ரூபாய் earn பண்ணுவான், இன்னொருத்தன் 10,000 ரூபாய் earn பண்ணுவான். பட் நம்ம பெர் கேபிட்டா இன்கம் கால்குலேட் பண்ணும்போது எப்படி பண்ணுவோம்னா மொத்தமா இந்த 1000 பேரும் சேர்ந்து எவ்வளவு சம்பாதிச்சிருக்காங்க அப்படிங்கறத நம்ம சொல்லுவோம், ரைட்? 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிருக்காங்க, ரைட்? சோ இப்போ இது மூலமா நீங்க ஒரு பர்டிகுலர் பர்சனோட இன்கம் கால்குலேட் பண்ணணும். எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? வாட் இஸ் தி ஆன்சர்? ஆயிரம் பேரு 1 லட்சம் ரூபாய் டோட்டல் இன்கம். 1 lakh divided by 1000. Come again. ஒருத்தரோட இன்கம் எவ்வளவு? divided by 1000. எவ்வளவு? எவ்வளவுப்பா? 1 lakh divided by 1000. 10,000. அடடா, பேப்பர் 1. 1 lakh divided by 1000 எவ்வளோ? 100. 100. ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்ல. மேக்ஸ் என்ன கொஞ்சம் போடுங்க, சரியா? சோ 100 அப்போ ஒரு மனுஷனோட பெர் கேபிட்டா இன்கம் அப்படிங்கிறது 100 அப்படின்னு கணக்கெடுப்பாங்க. இதுதான் பெர் கேபிட்டா இன்கம், சரிங்களா? நம்ம அப்ப என்ன நினைக்கூட, நான் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், அவன் 100 ரூபாய் தான் சம்பாதிக்கிறான், நம்ம என்ன பண்ண முடியாது, பெர் கேபிட்டா இன்கம் கால்குலேட் பண்ண முடியாது. டோட்டலா இந்த ஏரியால இருக்கக்கூடிய ரிசைடிங் பீப்புள் அவங்களோட மொத்த அமௌண்ட் இன்கம் வந்து எவ்வளவு நாட்டுக்கு ஜெனரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க, இது மூலமா பெர் கேபிட்டா இன்கம் டிட்டர்மைன் பண்ணுவாங்க. இதுதான் ஒரு மனுஷனோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்க டிட்டர்மைன் பண்ணும். சோ இது மூணுமே ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்க்கு முக்கியமான கூறுகள்னு சொல்லலாம். இப்போ
ரேங்கிங் பார்க்கலாம். இது வந்து 2021 ரிப்போர்ட். நீங்க என்ன பண்ணணும்னா 2022 ரிப்போர்ட் வந்திருக்கு. நீங்க இதையும் 2022 கிராஸ் செக் பண்ணணும். ஓகே, கிராஸ் செக் பண்ணிட்டு யூ டூ சம் செல்ஃப் ஒர்க், ரைட்? யூ கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். தட்ஸ் வை. ஸோ ஃபர்ஸ்ட் ஐம் சோ சாரி. ஃபர்ஸ்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது 1990ல பப்ளிஷ் பண்ணாங்க. இப்போ யுனைடெட் நேஷன்ஸ் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸோட ரேங்க் வந்து கண்ட்ரி வைஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. 2021-2022 ரிப்போர்ட் படி நான் ரேங்க் வந்து கொடுத்துருக்கேன் பாருங்க. மொத்தம் 191 கண்ட்ரிஸ்க்கு கால்குலேட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? சோ இதுல ஃபர்ஸ்ட் ரேங்க் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், அதாவது லைஃப் எக்ஸ்பெக்டன்சி சூப்பர், எஜுகேஷன் சூப்பர், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் எக்ஸலென்ட், இது மூணுலயுமே பெஸ்டா இருக்கக்கூடிய கண்ட்ரி சுவிட்சர்லாந்து, ரைட்? நாட் அமெரிக்கா, ரைட்? யூ பீப்புள் மே திங்க் அமெரிக்கா, பட் இட் இஸ் நாட். அவங்களோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி 84. அவங்களோட ஆவரேஜ் ஹியூமன் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது 1% எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 0. செகண்ட் பிளேஸ் நார்வே, தேர்ட் தெரியல. Yes, ma'am. இப்பதான் ஜஸ்ட் நவா விசிபிள் ஆகும். Yes, ma'am. Thank you, ma'am. இது தெரிஞ்சதா உங்களுக்கு இந்த ஸ்லைடு? இது தெரிஞ்சது மேம், தெரிஞ்சது. சோ இப்போ இது ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட், ஃபர்ஸ்ட் 5 ரேங்க் கொடுத்திருக்கேன். கண்ட்ரிஸ் பாத்துக்கோங்க. நம்ம இந்தியாவோட ரேங்க் பாத்துக்கோங்க. சரியா? 134. கடைசி ரேங்க் 191 கண்ட்ரிஸ் மூலமா பண்ணும்போது சவுத் சூடன், அதோட ஆவரேஜ் பாத்துக்கோங்க. இந்தியாவோட ஆவரேஜ் சரிங்களா 67.2 லைஃப் எக்ஸ்பெக்டன்சி. 2020ல நம்ம ரேங்க் வந்து 131. 2022ல நம்மளோட ரேங்க் வந்து 134. சரியா? நம்ம முன்னேற்ற பாதையில இருக்கோம். So with this human development index I am ending my session today. அடுத்து வந்து நம்ம பாப்புலேஷன்ல இருக்கக்கூடிய rest of the thing we'll see. So thank you. Thank you, ma'am. Thank you.